17, 18 வயசுல வந்தேன் உள்ள. காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். சூப்பர். என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? பாலியல் தொழிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை எதனால இந்த தொழிலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க? வேலைக்கு தான் ட்ரை பண்ணேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ தான் வந்தாங்க. போனேன், நிறையா கம்பெனிலாம் கேட்டேன். அங்கே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்போவும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போதைக்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சிருக்கேன். சூப்பர். கவர்மெண்ட் எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சி. ஓகே ஓகே. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் போவீங்க? நான் 3 நாள் போவேன். மற்ற நாள் வேறு ஏதாச்சும் மார்க்கெட்டில் தான் பார்த்துட்டு எங்கள் அக்கா கூட அது மாதிரி பார்த்துட்டு சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்களாம் கூப்பிடுவாங்க. ஸ்கூல் பசங்க எத்தனை வயசு இருக்கும்? 6வது 7வது படிக்கிறவங்க கூட கூப்பிட்டுருக்காங்க. 13 வயசுலேருந்து வருவாங்களா? வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் போவேன்னு சொல்லலை, வந்திருக்காங்க. இப்போ குரூப்பாக வருவாங்க பசங்க. நம்ம இருக்கிற ஸ்பேஸ்லேயே பண்ணால் ஓகே, சேஃபாக நம்ம கூட இருப்பாங்க, காப்பாற்றிக்குவாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, இதுக்கு ரூம்லாம் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போனோன்னா சில நேரம் தப்பிச்சு இருந்துருவேன், சில நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் மாட்டி தப்பிச்சு வந்திருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். அது மாதிரிலாம் அவங்க வந்து 8th படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 8th அவங்க பாஸ் ஆகி போக வேண்டியது, 10வது 11 போக வேண்டியது. 8th தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, சும்மா ஸ்கூல்லேருந்து விட்டு வீட்டுக்கு போகும்போது நான் தனியாக தான் நடந்து தான் போகணும். அப்போல்லாம் எதுவுமே தெரியல இதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுறேன். பெரிய ஆள் ஆனவன்னு தான் ரிலீஸ் பண்ணுறேன். வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? சில பேர் கொஞ்சம் இதாக கூட இருக்காது. அவங்களாம் அவங்க வீடியோ ஏதாச்சும் காட்டும்பாங்க, இல்லைன்னா அவங்க இதில் அது மாதிரி பண்ணும்பா. சில நேரத்தில் அவங்க போகவே மாட்டாங்க. காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி பண்ணுறது ஒன்றுமே இது இருக்காது. நம்ம அவ்வளோ நேரம் நிற்கணும், அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். படித்தவங்களாம் கூட காண்டம் யூஸ் பண்ண வேணாம், காண்டம் இல்லாமல் பண்ணு. அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சேஃப்டி இல்லாமல் சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற டாஸ்க்கு அது ஒர்த்தே கிடையாதுன்னு. போலீஸ்லாம் நம்ம கூட வருவாங்க. சில போலீஸ்லாம் வருவாங்க. போலீஸே கஸ்டமராக வருவாங்க. தரமா கிடைக்காது, எப்போதுமே கிடைக்காது. காசு தரமாட்டாங்க, எப்போதுமே கிடைக்காது. காசு இல்லாமலாம் ஏமாத்திட்டுலாம் போயிடுவாங்க. அடிப்பாங்க, கத்திலாம் கூட வச்சு மிரட்டுவாங்க. கத்தியில் வச்சு மிரட்டுவாங்களா? கத்திலாம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அவங்க இல்லை, செக்ஸ்க்காக தான் முதல்ல அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஆனால் போக போக அவங்க செக்ஸ் தான் முழுக்க அவங்களுக்கு வேணுங்க. பேச யாரையும் லவ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப இதான் நான் பார்த்ததில்லை. எல்லாருக்குமே செக்ஸ் தான் முதல்ல நம்மகிட்ட. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கயல். பாலியல் தொழில், இன்றைக்கி சமுதாயத்தில் பாலியல் தொழில் எப்படி நடக்குது, குறிப்பாக திருநங்கை மக்கள் எப்படி இந்த பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் கூட திருநங்கை செல்வி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் செல்வி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி, எப்போ வந்தீங்க இந்த ஊருக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய வயசு 26. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். தம்பி தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. நான் 17, 18 வயசில் வந்தேன் உள்ள. அப்போல்லாம் பிச்சை எடுக்கிறது, என்னோடய குரு இருக்காங்க, அவங்க கூட இருப்பேன். அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருந்தேன். சூப்பர். என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி இந்த பாலியல் தொழிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை எதனால் இந்த தொழிலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, பாலியல் தொழிலுக்கு நான் போகல. நான் அதுக்கு முன்னாடியே வேலைக்கு தான் ட்ரை பண்ணேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ தான் வந்தாங்க. போனேன், நிறையா கம்பெனிலாம் கேட்டேன். எனக்கு முதல்ல கூச்சமாக இருந்தது, நான் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு. நம்ம சேர்த்துக்குப்பாங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நான் 2-3 இடத்துல கேட்டேன். அங்கே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரிண்ணா, நான் இங்கே சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஊர்லேயே. அப்பப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுச்சுன்னா கடைக்கு போகிறது, கடைக்கு வைப்பேன், வருவேன். சின்ன சின்ன தொழிலெலாம் பண்ணேன்னு சொன்னீங்க. எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க நீங்கள்? இல்லை, என்னோடய அக்கா பெரியம்மா மக, அவள் வந்து காய்கறி கடைலாம் வச்சுருக்காங்க. அங்கே காய்கறி கடைனா மார்க்கெட்டில் காய்கறி வச்சுருப்பாங்க. எங்கே வேணால் மார்க்கெட்லேயும் பாங்க, சும்மா சந்தைனா போனால் அங்கே போவாங்க, அங்கெல்லாம் போவோம். இப்போ நீங்கள் படித்தது ரிலேட்டடாகவே நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலையா? இல்லை, நான் அங்கே ட்ரை பண்ணேன். எப்போனா அப்போது படித்து முடிச்ச கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா
அது கிடைக்கிற மாதிரி தெரியல. எனக்கும் அங்கே போய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, நம்ம சேர்த்துப்பாங்களா இல்லையாங்கிறதுக்காக. இல்லை இப்போ கிடைக்கலன்னா நீங்கள் வேறு கம்பெனிஸில் போய் ட்ரை பண்ணீங்களா, ஜாப் கேட்டிங்களா அவங்கக்கிட்ட? கண்டிப்பாக கேட்டேன். எதனால அவங்க ஜாப் கொடுக்கல உங்களுக்கு? டிரான்ஸ்ஜெண்டர்னு முதல்ல ஒரு 2வது கம்பெனி ட்ரை பண்ணேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே டிரான்ஸ்ஜெண்டர் தான் போட்டிருப்போம் ரெஸ்யூமில், பார்த்து தான் இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் வேணான்னு சொன்னாங்க? அது என்னன்னு தெரியல. அவங்க சும்மா தான், நான் நார்மலாக நேராக போய் இன்டர்வியூவில் தான் அட்டன் பண்ணேன். அவங்களுக்கு ரெஸ்யூம் அதெல்லாம் தேவையில்லை. நானும் ஒருத்தவங்க மூலியமாக போனேன். அவங்க பார்த்தாங்க, பேசினாங்க, டிஃபன்லாம் கூட சாப்பிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. அப்புறம் எதுவுமே கான்டே இல்லை 2 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. வேறு கம்பெனி எதுவும் ட்ரை பண்ணீங்களா? 2-3 டைம் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அடிக்கடி. அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போகிறது பண்ணுறது, வேறு கிடைச்ச வேலைக்கு தான் பண்ணுவேன். ஆனால் பாலியல் தொழில்னா நான் நேராக போனது கிடையாது. ஸோ இப்போ விருப்பமே இல்லாமல் தான் பாலியல் தொழில் பண்ணுறீங்க. இப்போவும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போதைக்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கேன். சூப்பர். கவர்மெண்ட் எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சி. ஓகே ஓகே. அது என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறீங்களா, இல்லை செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? கோச்சிங் சென்டர்லாம் போகல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது அது மாதிரி. நீங்கள் வந்து வீட்டில் சின்ன வயசில் எப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க திருநங்கை அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எப்போ வந்தது? அப்போது பெண் அப்படின்றதும் இல்லை. நான் அப்போ குழந்தை 10 வயசாக இருந்தாலும் நான் அப்போ குழந்தை தான். நான் பெண் ஆண் அப்படின்லாம் பார்க்கல. நான் அப்போ குழந்தை தான். கொஞ்சம் ஏஜ் வர வர அடல்ட் ஆகும்போது தான் எனக்கு ஐயோ நம்ம இந்த ஜெண்டர் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஜெண்டர் டிஸ்ஃபோரியா வந்து ரொம்ப அதிகம். எனக்கு புரியல. ஜெண்டர் டிஸ்ஃபோரியா, அதாவது பாடி வந்து பிடிக்காது. சின்ன சின்ன விஷயங்கள். சில பேர் அப்படியே பெண் மாதிரியே எல்லாமே பாவனை எல்லாமே இருக்கும். அவங்க கோத்தி ஆக வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்காது. அவங்க கோத்தின்னு கூட அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஏஜ் ஆனால் தான் தெரியும் நமக்கு. தான் அப்படி தான் டிரான்சிஷன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், வெளில நமக்கு பிடிச்ச பாடியில் நான் இருக்கணும். அதுதான் எனக்கு தோணுச்சு. நான் இப்போது கொஞ்சம் வயசாக 20 அப்போ தான் 20, 17, 18 அந்த வயசில் தான் இருந்தது. இப்போ அந்த காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு போவீங்களா, கலெக்ஷன், அதுலலாம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? இல்லை, நான் ஒரு 200 கடை 150 கடை கேட்குறேன்னா 2 ரூபா கிடைக்கும். சில நேரத்தில் கொடுக்கவே மாட்டாங்க. 5 ரூபா கிடைக்கும். 200 கடை கேட்பீங்களா? ஆமாம். ஒரு கடையில் எவ்வளோ கொடுப்பாங்க? 2 ரூபா 5 ரூபா. 2 ரூபாவா? 5 ரூபா ஆகலாம். 10 ரூபாலாம் எப்பயாவது கிடைக்கும். இதெல்லாம் சில நேரம் கிடையவே கிடைக்காது. அப்படி வீட்டுக்கு. ஓகே. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் போவீங்க? நான் 3 நாள் போவேன். மற்ற நாள் வேறு ஏதாச்சும் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது, எங்கள் அக்கா கூட அது மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஒரு பெர் டே எவ்வளோ உங்களுக்கு மினிமமாக கிடைக்கும்? 800 மினிமம் கிடைக்கும். ஒரு 500 700 கிடைக்கும். அம்மா வேலைக்கு போகிறாங்களா? இல்லை, அவங்க கொஞ்சம் அவங்க தான் இருக்கும். ஆனால் சும்மா வீட்டு வேலை பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வேலை வீட்டில் அது மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது சொந்த வீடா, வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க? இல்லை, வாடகை வீடு தான். ஓகே. ஒரு 5000 ரூபா வாடகை இருக்கும். இப்போ அவங்க ஃபேமிலியோட தான் இருக்கீங்களா, தனியாக இருக்கீங்களா? ஃபேமிலியோடு தான் இருக்கேன். ஆனால் என் தம்பி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் போக போக எப்படின்னு தெரியல. என்னோட தம்பி தங்கச்சிலாம் வளர்ந்துட்டாங்கன்னா ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஓகே. இப்போ அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க, அம்மாவும் வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ தம்பி தங்கச்சிலாம் அவங்க படிப்பு செலவுக்கு, வீட்டு மற்ற செலவுக்குலாம் எப்படி, யார் ஹெல்ப் பண்ணுறா? நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலெக்ஷனுக்குலாம் போகும்போது 500 தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. இது வந்து மந்த்லி உங்களோட செலவுக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ அது இல்லாமல் உங்களோட வீட்டு செலவு, அம்மாவோட அந்த மருத்துவ செலவு, தம்பி தங்கச்சி அந்த இதுக்கெலாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அதுக்காக தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு கம்பெனிலாம் ட்ரை பண்ணேன். சில ஷோரூம்லலாம் வேலை பார்த்தேன். நான் பைக் ஷோரூம்லலாம் வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் எதுவும் செட் ஆகலை. நான் படித்ததுக்கு கொஞ்சமாவது இதாக போகலாம், அதுக்காக தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் முக்கியமாக நான் செக்ஸ் ஒர்க் போனது. ஏன்னா எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இதுதான் பிச்சை எடுக்கணும், இல்லைன்னா செக்ஸ் ஒர்க் போகணும். நான் அதில் செக்ஸ் ஒர்க் போனேன். அப்படி தான் நான் போனேன். அதில் நீங்கள் இதுக்கு மாதிரி வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களா? வேலை பார்க்குற இடத்துல எதுவும் உங்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எதாவது நடந்திருக்கா? அதெல்லாம் நிறையா நடக்கும். எப்படி சொல்கிறது, பொண்ணுங்களை கூட விட்டுருவாங்க. ஏதோ நம்ம வந்துட்டு நாம் அதுக்காகவே பண்ண மாதிரி பார்ப்பாங்க. எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாரும் ஒர்க் பார்ப்பாங்க, உங்களை எப்படி கார்னர் பண்ணுவாங்க? சும்மா கலாய்க்கிறது எல்லாரும் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுவாங்க.
சில பேர் பண்ணுவாங்க. அப்புறம் சரி கலாய்க்கிறாங்க, அவங்க பிடிக்காதுன்னு பார்த்தா அவங்க தான் முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே வந்து உங்களை வந்து நிம்மதியாக வேலை பார்க்க விடலை. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு அந்த வேலையை நிப்பாட்டிட்டீங்களா? போகலை அதுக்கப்புறம்? போயிட்டு தான் இருப்பேன். அப்பப்போ அந்த வேலையில் காசு அவ்வளோவா வர்றதில்லை. சரி. அதுக்கப்புறம் அது எதுக்கு, அப்புறம் என் கூட என்னோட குருலாம் இருக்காங்களே, சரி குருனா உங்கள் அம்மாவை சொல்கிறீங்க. ஓகே. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீ வர, என் கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க, கூப்பிடுவாங்க. நான் சில நேரம் பண்ணாமல் கூட எனக்கு காசுலாம் தருவாங்க. ஆனால் சில நேரம் வருமானம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகும். அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து ஒரு பாதி கொடுக்கணும். இப்போ உங்களோட மெடிக்கல் செலவுலாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்களா? அவங்க ட்ரீட்மெண்ட் அது ரிலேட்டடான செலவுகள் எல்லாமே? இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ரொம்ப ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. அவங்களாலையும் நிறைய கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு நாள் ஏதாச்சும் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு அந்த ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுல, அந்த வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வேறு இடத்துல வேலைக்கு போகும்போது அது இருந்துச்சா இல்லை? நான் இங்கே சும்மா எங்கள் அம்மா க்ளீன் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, இன்னொரு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் அங்கே போவேன். அப்போல்லாம் அது இருக்கும். நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சில நேரம் அனையும் சரி எதுக்கு அப்படின்னு, இதை தானே நம்ம செக்ஸ் ஒர்க்கே பண்ணுறோம், அதை கூட டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட போயிருக்கேன். வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி தானே அப்ரோச் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம செக்ஸ் ஒர்க்கே போயிடலாம் முடிவு பண்ணி அப்படிலாம் போயிருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. வர கஸ்டமர் இப்போ வருவாங்கல்ல, வாடிக்கையாளர் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் கேட்டவே வருவாங்க? சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கலாம் கூப்பிடுவாங்க. ஸ்கூல் பசங்க எத்தனை வயசு இருக்கும்? 6வது 7வது படிக்கிறவங்க கூட கூப்பிட்டுருக்காங்க. அப்போனா ஒரு 13 வயசுலேருந்து வருவாங்களா? வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் போவேன்னு சொல்லல, வந்திருக்காங்க. வந்து கேட்பாங்களா அவங்க? கேட்பாங்க. ஓ, வயசானவங்க ரொம்ப வயசானவங்களாம் வந்திருக்காங்க. ஒரு 60 வயசு 70 வயசு அந்த மாதிரிலாம் வருவாங்க. கூட வந்திருக்காங்க. வந்து எப்படி கேட்பாங்க அவங்க கிட்ட? நம்ம போய் நிற்கிறது, அவங்க பாட்டு சொல்லுவாங்க, எவ்வளோன்னு கேட்பாங்க. இவ்வளோன்னு சொல்லுவேன். எனக்கு கட்டுப்படி ஆனிச்சுன்னா நான் போயிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப உங்களை ஏதாவது செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களை எதாவது பண்ணியிருக்காங்களா? இது சில பேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நம்ம தைரியமாக இருக்கிறத பொறுத்து சமாளிச்சிடலாம். ஆனால் எல்லாரையும் சமாளிக்க முடியாது. சில நேரம்லாம் ஒரு குரூப்பாக வருவாங்க பசங்க. நம்ம இருக்கிற ஸ்பேஸ்லேயே பண்ணால் ஓகே, சேஃபாக நம்ம கூட இருப்பாங்க, காப்பாற்றிக்குவாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, இதுக்கு ரூம்லாம் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போனோன்னா சில நேரம் தப்பிச்சு இருந்துருவான், சில நேரம் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் மாட்டி தப்பிச்சு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். அது மாதிரிலாம் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கோம், செல்ஃபோனில் கான்டாக்ட் வச்சுருக்கோம். சில நேரம் ஒரு தடவை தான் ஃபோன்லாம் இப்போ இது பண்ணிட்டாங்க. ஃபோனை தேடிட்டாங்க. 2 பேர் இருப்போம், 2 பேர் கூப்பிட்டாங்க. ஒருத்தவங்க ஃபோன் தேடிட்டாங்க. திருடிட்டு அந்த ஃபோன் ஓட்ட போகணுனால திருப்பி ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேறு ஏதாவது இந்த செக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? சில பேர் கொஞ்சம் இதாக கூட இருக்காது. அவங்களாம் வீடியோ ஏதாச்சும் காட்டும்பாங்க, இல்லைன்னா அவங்க இதில் அது மாதிரி பண்ணும்பாங்க. அவங்க பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி நிறைய நடக்கும். நீங்கள் யாரையாவது அடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? கண்டிப்பாக அடிச்சிருக்கேன். ஓ, என்னோடய குருலாம் நான் தனியாக இது பண்ண மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சில நேரத்தில் அவங்க போகவே மாட்டாங்க. காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி பண்ணுறது ஒன்றுமே இது இருக்காது. நம்ம அவ்வளோ நேரம் நிற்கணும், அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க, வம்பிழுப்பாங்க. நான் காசு கொடுத்துருக்கேன்ல, இதெல்லாம் பண்ணு, காண்டம் இல்லாமல் வா. அதுதான் ஒரு படித்தவங்களாம் கூட காண்டம் யூஸ் பண்ண வேணாம், காண்டம் இல்லாமல் பண்ணு. அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேஃப்டி இல்லாமல் சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்க்கு அது ஒர்த்தே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க அவங்க கூட? நிறைய சண்டை பண்ணிருக்கேன். ஓகே. பெரும்பாலும் குடிச்சிட்டு வருவாங்களா அதிகமாக? ஆமாம், குடிச்சிட்டு தான் வருவாங்க. நிஜமாக எல்லாருமே பாதியா ஒரு 70% குடிச்சிட்டு தான் வருவாங்க. குடிச்சிட்டு ரொம்ப தள்ளாடிலாம் வருவாங்க. மற்றவங்கன்னா எதை காசு கேஸ் எடுத்துட்டுலாம் கூட போயிடுவாங்க நம்ம ஆளுங்களே. ஆனால் நம்ம சரி அவருக்கு போனால் சரி, வீட்டுக்கு சேஃபாக போவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கூட அவங்க சேஃபாக போவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம நாளைக்கும் வந்து இதே இடத்துல நிற்கணும். ஓகே. நம்ம கரெக்டாக இருந்தால் தான் இந்த இடத்துல அப்புறம் போலீஸ் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம கரெக்டாக இருந்துக்கிறோம். ஓகே. போலீஸ்ன்னு சொன்னீங்க. போலீஸ்லாம் வந்து எப்படி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா? அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா? போலீஸ்லாம் நம்ம கூட வருவாங்க. சில போலீஸ்லாம் வருவாங்க. போலீஸே கஸ்டமராக வருவாங்க சார். போலீஸ்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஓகே, அவங்களுக்கு நிற்கிறாங்க, அவங்க பொழப்புக்கு நிற்கிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. மற்றபடி சில நேரத்தில் அடிச்சிருக்காங்க.
உங்களை அடிச்சிருக்காங்களா? ஆமாம். எதுக்காக அடிச்சாங்க? எப்படி சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். வர ஆண்களே ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏதாச்சும் சவுண்ட் கேட்டாவே அந்த இடத்துல ஏரியாலலாம் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஏரியா பேர் சொல்லுறதுல வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு டைம் அடிச்சிட்டாங்க. என்னோட குருவை தான் அடிச்சாங்க முதல்ல. உங்க அம்மா குருவை தான் அடிச்சாங்க. வேற பிரச்சனை நடக்கும்போது உங்களை அடிச்சிருக்காங்க. அது சும்மா ஒரு காசு பிரச்சனை தான். அதுக்கு அடிச்சிட்டாங்க. என்ன அந்த அளவுக்கு விட்டதில்லை. ஆனால் பார்த்தாங்க. போலீஸ் வந்து அப்போ பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்ததில்லை? போலீஸ் எப்போயா சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு லெட்டராக சொன்னாங்க. வர கஸ்டமர்னா இப்போ ரேட் எவ்வளோ நீங்கள் கேட்பீங்க? பணம் எவ்வளோ கேட்பீங்க அவங்கக்கிட்ட? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். முதல்ல எவ்வளோ கேட்டாலும் அவங்க அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, சரி இவ்வளோ தானே, இவ்வளோ நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 500 இது மினிமம் இருக்கணும் அப்படின்னு. மினிமம் 500. ஆனால் அது கிடைக்காது, எப்போதுமே கிடைக்காது. காசு தரமாட்டாங்க? எப்போதுமே கிடைக்காது. காசு இல்லாமலாம் ஏமாத்திட்டுலாம் போயிடுவாங்க. வந்து அந்த மாதிரி அது ரொம்ப இருந்துட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்கவங்க அப்படி பண்ணுவாங்க. ரொம்ப இப்போ நீங்கள் அந்த டைம் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏமாத்திட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அந்த போனது அவ்வளோதான். சண்டை போட மாட்டீங்களா அவங்க கூட? அவங்க போயிடுவாங்க நிஜமாவே. காசு இல்லைன்ட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன 2 பேரை வச்சு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சும்மா அடிக்கலாம் அவ்வளோதான். ரொம்ப அவங்களை காயப்படுத்தினா அது நமக்கு பிரச்சனை நாளைக்கு. ரவுடிங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க. அவங்க ஏதாவது உங்களை வந்து அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அவங்க தான் இந்த கானம் போடாமல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அவங்கள தான் இருப்பாங்க. அது யூஸ் பண்ணவே வேணாம் அப்படிம்பாங்க, சேஃப்டியே வேணாம். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அடிப்பாங்க. கத்திலாம் அவங்கள வச்சு மிரட்டுவாங்க. கத்தியில் வச்சு மிரட்டுவாங்களா? கத்திலாம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அவங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்களா? டார்கெட்லாம் இல்லை, தேவையான கிடைச்சாலே போதும். ஆனால் சம்பாதிக்கிறதுல பாதி கண்டிப்பாக என்னோட மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது உங்களோட திருநங்கைக்கு கொடுக்கணும். இல்லை அவங்க யாருக்காவது அங்கே கொடுத்துருப்பாங்களா இந்த ஏரியா அவங்களுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த பாலியல் தொழில் வந்ததுக்கப்புறம் உங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது? மோஸ்ட்லி சேஃப்டி இல்லாமல் பண்ணுறது தான். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு STI வந்துருச்சுன்னா அது செக்ஸுவல் டிசீஸ் அது வந்துருச்சுன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ இதுக்கு சேஃபாக பண்ணிடலாமே. சரிங்க, அது STI மட்டும் வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. HIVலாம் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அது லைஃப் ஃபுல்லாக போராடிட்டே இருக்கணும். இதனா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி இல்லாமல் பண்ணால் HIV மற்ற செக்ஸுவல் டிசீஸ் அது வந்தது தான் எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்திருக்கு. அது வராமல் இருக்காது, எல்லாருமே வரும். அது நார்மல் தான். அது என்ன டிசீஸ் சொல்கிறீங்க? சிஃபிலிஸ்ன்னு. சிஃபிலிஸ். ஓகே. சிஃபிலிஸ் வந்து VDRL. அதெல்லாம் சும்மா ஒரு வீக்லி 3 இன்ஜெக்ஷன் போடணும். போட்டால் அது சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? எடுத்துட்டேன். அது இப்போ கியூர் ஆயிடுச்சு. டெஸ்ட்டுக்கெல்லாம் எப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி போவீங்க? நான் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை போவேன். ஆனால் மந்த்லி மேக்ஸிமம் அந்த மாதிரி செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் அது இருந்துச்சு, இன்ஃபெக்ஷன் அது இருந்துச்சுன்னா போய் அதை மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் போவீங்க? கண்டிப்பாக போவேன். இப்போ இந்த மாதிரி குடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணி செக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்போ அந்த டைமில் எப்படி நீங்கள் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்படின்னா அவங்கள சமாளித்து அடித்து விரட்டிடலாம், ஏதாச்சும் பண்ணிடலாம். ஆனாலும் அவங்க யார்ட்டையும் கூப்பிட்டு வந்துடுவாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம நிற்கணும் அந்த இடத்துல, நம்ம காசு வேணும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஆமாம், ரொம்ப இது பண்ண முடியாது. அவங்கள சொல்லலாம், ஓரளவுக்கு அடிக்கலான்னு வச்சுக்கோங்க. அடித்தா கூட ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னா கொஞ்சம் இதாக தான் சொல்லுவோம். நாங்கள் தான் பணிஞ்சு போவோம் அந்த இடத்துல. ஏன்னா நமக்கு எது இருக்குன்னு. அவங்க காசுலாம் திருப்பி கூட கொடுத்துருவோம். நீ போடா அப்படின்லாம் கூட சொல்லி கொடுத்துருவோம். காசே கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணாதெல்லாம் காசே திருப்பி கூட கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய திருநங்கைகள் என்னோட ஃப்ரெண்ட்ஸு லவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பார்ட்னர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணி அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்களா? நான் லவ் பண்ணதில்லை, ஆனால் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு சீரியஸாக எப்படி சொல்கிறது, சரி இப்படி தான் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காங்கிரஸ் இருக்குது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒருத்தவங்க சூசைட்லாம் கூட பண்ணிட்டாங்க. அவங்களும் சினிஃபீல்டில் தான் இருக்காங்க. அப்படியா? அவங்க சூசைட்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை யாராவது
பாசம் காட்டி உங்களை ஏதாவது ஏமாத்திருக்காங்களா ஃபினான்ஷியலாக? இல்லை செக்ஸ்க்காக தான் முதல்ல அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு நம்பர் கொடுக்கணும்னா ஐயோ நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணணும், அப்படி தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஆனால் போக போக அவங்க செக்ஸ் தான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு வேணுமே. பேச யாரையும் லவ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப இதான் நான் பார்த்ததில்லை. எல்லாருக்குமே செக்ஸ் தான் முதல்ல நம்மகிட்ட. இது வந்து நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த லவ் பண்ணீங்களா இப்போ ரீசெண்ட் டைம்லையா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம்? ஐயோ சின்ன வயசுல தான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. செல்வி, அதான் சின்ன வயசில் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட படித்த பசங்க இல்லை டீச்சர் அந்த மாதிரி யாராவது உங்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? என்னோட ஜூனியராக இருக்க சீனியராக இருக்கவங்க பண்ணியிருக்காங்க. நான் 6th படிச்சுட்டு இருந்தேன், அவங்க வந்து 8th படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 8th அவங்க பாஸ் ஆகி போக வேண்டியது, 10th 11 போக வேண்டியது. 8th தான் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, சும்மா ஸ்கூல்லேருந்து விட்டு வீட்டுக்கு போகும்போது நான் தனியாக தான் நடந்து தான் போகணும். அப்போல்லாம் எதுவுமே தெரியல இதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியலைஸ் பண்ணுறேன். பெரிய ஆளாக ஆனவன்னு தான் ரியலைஸ் பண்ணுறேன். காலேஜ் போகும்போது அங்கே கூட படிக்கிற பசங்களை எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? இப்போது நான் கொஞ்சம் இதில் இருக்க இந்த காலத்தில் என்னை ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணதில்லை. யாராவது சில பேர் ஒன்றுமே தெரியாது, டிரான்ஸ்ஜெண்டர்னால என்னன்னு தெரியாது, ஏன் இப்படி இருக்காங்க, ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, எல்லாமே நல்லா வளர்ந்த பசங்களாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இருக்காது. அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நிறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவும் பெருசாக ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நிறைய டான்ஸஸ் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு. செக்ஷுவல் அபியூஸ்லாம் பண்ணியிருக்காங்களா காலேஜில்? காலேஜ்லலாம் அவ்வளோவா இல்லை. நான் வெளியில் கடை கேட்க போவேன். காலேஜ் படிக்கும்போது கடை கேட்க போகும்போதே கூப்பிடுவாங்க சில நேரத்தில், வரியா டேரக்ட் இந்த கடைக்கு போகும்போது கடையை ஓனரே நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஓ, நீங்கள் படிக்கும்போதே கடையில் வசூலுக்கு போவீங்க? அப்போ வந்து அதில் தான் கட்டணும். ஆனால் நான் போவேன், இருக்கிற நேரத்தில் போயிட்டு ஈவினிங் டயத்தில் அப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் தான். காலைல ஒரு 50 கடை கேட்டேன்னா சாயந்தரம் ஒரு 50 கடை கேட்பேன். அப்போது அது மாதிரி கூப்பிடுவாங்க. சரி அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வீட்டிலே இருக்கிறதால நான் அதுக்கெலாம் போக மாட்டேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா தான் காலேஜ் போயிட்டு கடைசியாக தான் சரி வாடி ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு என்னோட குரு தான் கூப்பிட்டாங்க, கம்பல் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப இது பண்ணல, சும்மா கூப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் வந்து அந்த வசூல் போகிற காசு வச்சு தான் கட்டினீங்களா? ஓகே செல்வி, நீங்கள் வந்து இப்போது நம்ம திருநங்கையில் வந்து சர்ஜரி பண்ணி டிரான்சிஷன் ஆகும். ஸோ ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, அப்போ சர்ஜரி பண்ணி மாறுவாங்க. ஸோ ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்களா? இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? முன்னாடி நான் டேப்லெட்லாம் போட்டுட்டு இருந்தேன், ஒரு 3 months போட்டேன். அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அது வேணாம், உன்னோட பாடி சிஸ்டம்லாம் ஏதாவது ஃபால்ட் ஆகிடும், அதனால் நீ பண்ண வேணாம், நம்ம நார்மலாக எப்போதும் எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் பண்ணுவாங்கள்ல, நம்ம முன்னாடி அதே மாதிரி சர்ஜரி பண்ணி அப்படியே மாறுவோம் அப்படின்னு. நம்ம ஊரில் அந்த ஹார்மோன் வந்துட்டு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை போல். வெளிநாட்டில் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் தான் சர்ஜரி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் நிறைய பேர் சர்ஜரி பண்ணுறாங்க. ஹார்மோன் பற்றின கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே பண்ணீங்க? தமிழ்நாட்டில் பண்ணீங்களா இல்லை நார்த் சைடில் வெளியூரில் எங்கேயும் பண்ணீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் தான் பண்ணேன். ஓகே.